வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு யூடியூப் வீடியோவை வச்சு இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ஆழமா அலசப் போறோம். தலைப்பு தங்க நகை கடன். இந்திய ரிசர்வ் வங்கி இது சம்பந்தமா சில புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கு. பல வருஷமா தங்க நகை கடன் சந்தைங்கிறது ஒரு மாதிரி வரைமுறை இல்லாம கடன் கொடுக்கறவங்க கையே ஓங்கி இருந்த ஒரு வைல்ட் வெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ ரிசர்வ் வங்கிங்கிற ஒரு புதிய ஷெரீஃப் ஊர்குள்ள வந்து பிராவல்தத்தை எல்லாம் மாத்தி அதிகாரத்தை கடன் வாங்குறவரான உங்க பக்கம் திருப்புற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த அதிகார மாற்றம் உண்மையிலே என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். கரெக்டா சொன்னீங்க. இது ஏதோ சின்ன புட்ட மாற்றங்கள் இல்ல. ஒட்டுமொத்த தங்க கடன் அமைப்பையே மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய முயற்சி. வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு, அப்புறம் கடன் வாங்குறவங்களுக்கு அதிகாரம், இந்த மூணையும் மையமா வச்சு இதை செஞ்சிருக்காங்க. இது வெறும் விதிகள் இல்ல, தங்க கடனை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மாத்த போற ஒரு தத்துவார்த்தமான மாற்றம்னு கூட சொல்லலாம். சரி, அப்ப அந்த ஷெரீஃபோட முதல் விதி என்னன்னு பாப்போம். அந்த வீடியோல சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இனிமேல் தங்கம் வாங்குறதுக்கே வங்கிகள் தங்க கடன் கொடுக்க கூடாதான். இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? தங்கத்தை ஒரு நல்ல முதலீடா ஊக்குவிக்கிறதா நினைச்சேன். ஆனா தங்கம் வாங்கவே கடன் கொடுக்க கூடாதுன்னா இதுக்கு பின்னாடி என்ன பெரிய காரணம் இருக்க முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது முரணா தெரியலாம். ஆனா ரிசர்வ் பேங்கோட பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு. அவங்க ஊக வணிகத்தை, அதாவது ஸ்பெக்குலேஷனை தடுக்க பாக்குறாங்க. ஓஹோ. அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி தங்கத்தை வாங்கி விலை ஏறினதும் வித்து லாபம் பாக்குற ஒரு போக்க கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. இப்ப பாருங்க, பங்கு சந்தையில ஒரு பங்க வாங்க அதே புரோக்கர் கிட்ட கடன் வாங்க முடியாது இல்லையா? ஆமா. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். தங்க கடன்கிறது ஒரு அவசர நிதி தேவையை பூர்த்தி செய்யற ஒரு கருவியா இருக்கணும், ஒரு சூதாட்ட கருவியா மாறக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஓகே, அப்போ உண்மையான தேவைக்கு மட்டும்தான் தங்க கடன்கிறீங்க. அது சரிதான். அந்த வீடியோல இன்னும் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு, கோல்ட் மெட்டல் லோன் திருப்பி செலுத்துற காலம் 270 நாட்களா நீட்டிச்சிருக்காங்க. இன்னொன்னு, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இனி தங்க கடன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல்ட் மெட்டல் லோன்னா என்ன? அது நமக்கு சம்பந்தப்பட்டதா? கோல்டு மெட்டல் லோன்ங்கிறது பொதுவா நம்மள மாதிரி தனிநபர்களுக்கு இல்ல. இது நகை உற்பத்தியாளர்கள், கைவினைஞர்கள் மாதிரி தங்கத்தை மூலப்பொருளா பயன்படுத்துற தொழில்களுக்கானது. அவங்களுக்கு இந்த 270 நாள் கால நீட்டிப்பு ஒரு பெரிய வரம். ஏன்னா ஒரு நகையை டிசைன் பண்ணி உற்பத்தி செஞ்சு சந்தைக்கு கொண்டு வரதுக்கு நேரம் எடுக்கும். இந்த கால அவகாசம் அவங்களோட தொழில் சுழற்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரிசர்வ் வங்கி தனிநபர் கடன் வாங்குறவங்கள மட்டும் பார்க்கல, அந்த தொழில் சூழல் முழுமையா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்குது. அப்போ அந்த நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுத்த அனுமதி அது நிச்சயம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு தானே? நிச்சயமா. இதுதான் நிதி உள்ளடக்கல், அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்ற ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி. ஓகே. அடுக்கு 3, அடுக்கு 4 நகரங்கள்ல, அதாவது சின்ன ஊர்கள்ல இருக்கிற மக்களுக்கு முறையான வங்கி சேவைகள் போய் சேரணும். இதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க ஒரு அவசர தேவைன்னா அதிக வட்டி வாங்குற உள்ளூர் கடன் வழங்குபவர்களை தான் நம்பியிருந்தாங்க. ஆமா, அது உண்மைதான். இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கூட்டுறவு வங்கியிலேயே ரிசர்வ் வங்கியோட பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு நியாயமான வட்டியில கடன் வாங்க முடியும். இது அந்த பகுதி மக்களோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, பெரிய சித்திரம் புரியுது. ஊட வணிகத்தை கட்டுப்படுத்துறது, சிறு தொழில்களுக்கு உதவுறது, சின்ன ஊர்களுக்கு முறையான கடனை கொண்டு போறது. இப்போ எனக்காக, அதாவது நேரடியா பேங்க்குக்கு நகை எடுத்துட்டு போற ஒருத்தரோட அனுபவம் எப்படி மாறுன்னு பாப்போம். முதல்ல எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்? இதுல மாற்றம் வந்திருக்காமே? ஆமா, இதுல ஒரு முக்கியமான மாற்றம் இருக்கு. இது லோன் டு வேல்யூ, அதாவது எல்டிவி விகிதம்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு அடுக்குமுறையை கொண்டு வந்திருக்காங்க. 2 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குனீங்கன்னா உங்க தங்கத்தோட மதிப்புல 85% வரைக்கும் கடன் கிடைக்கும். 85%? ஆமா. 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும்னா 80% கிடைக்கும். 5 லட்சத்துக்கு மேல போனா 75% தான். ஒரு நிமிஷம், அப்படின்னா நான் கம்மியா கடன் வாங்கினா எனக்கு அதிக சதவீதம் பணம் கிடைக்குமா? இது வழக்கமா இருக்கிற தர்க்கத்துக்கு எதிரா இருக்கு. பொதுவா அதிகமா வாங்கினா தானே நல்ல டீல் கிடைக்கும். நீங்க கேக்குறது சரிதான். ஆனா இங்க ரிசர்வ் வங்கியோட நோக்கம் வேற. சின்ன கடன் வாங்குறவங்க யாருன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ஏதோ பெரிய தொழில் தொடங்க கடன் வாங்கல. திடீர் மருத்துவ செலவு, பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், இல்ல வீட்ல ஒரு அவசர தேவை, இதுக்காக தான் கடன் வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த கூடுதல் 5% அல்லது 10% பணம்ங்கிறது வெறும் நம்பர் இல்ல. கரெக்ட். அது அந்த நேரத்துல அவங்க பிரச்சனையை தீர்க்கிற ஒரு பெரிய உதவி.
அதனால யாருக்கு தேவை அதிகமோ அவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கிற மாதிரி இந்த அமைப்பை வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு சமூக பொறுப்போட செய்யப்பட்ட ஒரு மாற்றம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. என் நகையில அழகான வேலைப்பாடு இருக்கு, விலை உயர்ந்த கற்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாதா? தங்கத்தோட எடைக்கு மட்டும்தான் பணமா? கரெக்ட். இது பலருக்கும் கொஞ்சம் வருத்தமா ஏழுண்டாம். புதிய விதிப்படி தங்கத்தோட உள்ளார்ந்த மதிப்புக்கு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு மட்டும்தான் கடன். செய்கூலி, சேதாரம், கற்கள் இதுக்கெல்லாம் மதிப்பு கணக்கிடப்படாது. அப்படியா? உங்க பாட்டியோட அட்டிகையில இருக்கிற அந்த பாவனாத்மக மதிப்புக்கு பேங்க்ல மதிப்பு இல்ல. ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இது மதிப்பீட்டு முறையை தரப்படுத்துது, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது. ஓஹோ, எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஆமா. இதுக்கு முன்னாடி ஒரு வங்கி உங்க கல்லுக்கு ஒரு மதிப்பு சொல்லும், இன்னொரு வங்கி சொல்லாது. இதுல நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. இப்போ இந்தியா முழுக்க எல்லா வங்கிகளுக்கும் ஒரே விதிதான். இது கடன் வாங்குற உங்களுக்கு ஒரு வெளிப்படைத் தன்மையையும் நியாயத்தையும் உறுதி செய்யுது. சரி, கடனை திருப்பிச் செலுத்துறதுல வந்திருக்கிற மாற்றம் பத்தி பேசலாம். இதுதான் எனக்கு ரொம்ப கடுமையானதா தெரியுது. ஏப்ரல் 1, 2026 இருந்து 12 மாசத்துக்குள்ள அசலையும் வட்டியும் கட்டி முடிக்கணும். வட்டி மட்டும் கட்டி கடனை புதுப்பிக்கிற முறையுமே கிடையாது. இது நடைமுறைக்கு சாத்தியமா? நிறைய பேரால ஒரு வருஷத்துல முழு அசலையும் கட்ட முடியாம போனா என்ன ஆகும்? இது அவங்கள மறுபடியும் முறைசாரா கடன் கொடுக்கறவங்க கிட்ட தள்ளிவிடாதா? இதுதான் இந்த விதிகள்ல இருக்கிற மிகப்பெரிய சூதாட்டம்னு சொல்லலாம். நீங்க எழுப்புற கேள்வி ரொம்ப முக்கியமானது. ரிசர்வ் வங்கிக்கு இந்த ஆபத்து தெரியாம இல்ல, ஆனா அவங்க நீண்ட கால பார்வைய பாக்குறாங்க. பழைய முறையில என்ன நடந்துச்சு? வட்டி மட்டும் கட்டிட்டே இருப்பாங்க. ஆமா, மக்கள் வருஷக்கணக்கா வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வாங்கின அசல் கடன் அப்படியே இருக்கும். இது ஒரு முடிவே இல்லாத கடன் சுழற்சி, ஒரு டெட் ட்ராப். அதிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர்றதான் இந்த டஃப் லவ் அணுகுமுறை. இது கடன் வாங்குறதுல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும்னு அவங்க நம்புறாங்க. குறுகிய காலத்துல இது கஷ்டமா தெரியலாம், ஆனா நீண்ட காலத்துல ஒருத்தர் கடன்ல இருந்து முழுசா வெளியே வர்றதுக்கு இதுதான் வழின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது கடன் வாங்குறவங்க மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சி. ஓகே, கடனை அடைக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒருவேளை கஷ்டப்பட்டு கடனை முழுசா அடைச்சிட்டேன்னு வச்சுப்போம். அப்போ என் நகையை திரும்ப வாங்குறதுல என்ன மாற்றம் வந்திருக்கு? அந்த வீடியோல சொன்ன ஒரு விஷயம், அதாவது அந்த அபராதம் பத்தி கேட்டப்போ நிஜமாவான்னு தோணுச்சு. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அபராதமா? ஆமாம், இதுதான் கடன் வாங்குறவரான உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். ஏப்ரல் 1, 2026 இருந்து நீங்க கடனை முழுசா அடைச்ச அதே நாள், இல்லனா அதிகபட்சம் 7 வேலை நாட்களுக்குள்ள உங்க நகைய வங்கி திருப்பி கொடுத்தாகணும். 7 வேலை நாட்கள்? ஆமா, அப்படி இல்லைனா தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் அபராதம் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும். இது நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி என் சித்தப்பா ஒருத்தர் கடனை அடைச்சப்புறம் நகையை வாங்க போனா லாக்கர் சாவி இருக்கிற மேனேஜர் லீவு, இன்னொரு பிரான்ச்ல இருக்கு, கொண்டு வர லேட் ஆகும்னு சொல்லி 1 மாசம் அலைக்கழிச்சாங்க. அப்போ இந்த ரூல் இருந்திருந்தா அவருக்கு என்ன ஆகியிருக்கும்? நினைச்சு பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய தொகையே அபராதமா கிடைச்சிருக்கும். இந்த விதி அந்த மாதிரி எல்லா கதைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும். முன்னாடி உங்க நகைய திரும்ப குடுக்கறதுல வங்கிக்கு எந்த அவசரமும் இல்ல. கரெக்ட். ஆனா இப்போ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அபராதம்னா அவங்க சிஸ்டத்தை எவ்ளோ வேகமா திறமையா மாத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதிகாரம் இப்போ உங்க கைக்கு வந்திருக்கு. உங்க சொத்து உங்க கைக்கு சரியா வரணுங்கிறதுல எந்த சமரசமும் இல்லைன்னு ரிசர்வ் வங்கி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இது வங்கிகளுக்கு ரொம்ப அநியாயமா தெரியலையா? ஏதோ ஒரு சிஸ்டம் கோளாறு, இல்ல ஒரு வெள்ளம், ஒரு தவிர்க்க முடியாத தாமதம்னா கூட இந்த அபராதம் பொருந்துமா? இது அவங்கள ரொம்ப பாதிக்காதா? நல்ல பாயிண்ட். வங்கிகள் தரப்புல இருந்து பார்த்தா இது கடுமையா தெரியலாம். ஆனா ரிசர்வ் வங்கியோட நோக்கம் என்னன்னா, அந்த மாதிரி சாக்கு போக்குகளுக்கு இடமே கொடுக்க கூடாதுங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு கடுமையான அபராதம் இருந்தாதான் வங்கிகள் அவங்களோட உள்கட்டமைப்பா, அவங்களோட இன்டர்னல் சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸ் எல்லாம் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு பலப்படுத்துவாங்க. ஒரு ஊந்துதலா இருக்கும். ஆமா, வாடிக்கையாளர் சேவைங்கிறது அவங்களோட சௌகரியத்தை பொறுத்தது இல்ல, அது அவங்களோட கடமைங்கிறத இந்த விதி ஆணித்தரமா சொல்லுது. முன்னுரிமை உங்களுக்கு தான். சரி, இப்போ கடன் ஒப்பந்தம், லோன் அக்ரிமெண்ட் பத்தி பேசலாம். அந்த வீடியோல இனிமே ஒப்பந்தங்கள் ரொம்ப விரிவாக தெளிவாக இருக்கணும்னு சொல்றாங்க. ஹிடன் சார்ஜஸ் மாதிரி விஷயங்களுக்கு இனி இடம் இல்லையா? தூளி கூட இல்ல. இது மறுபடியும் நம்ம ஆரம்பத்துல பேசின வெளிப்படைத்தன்மைங்கிற மைய கருத்துக்கு வருது. இனிமே ஒப்பந்தம்ங்கிறது ஒரு சட்ட ஆவணம் மட்டுமல்ல, அது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி புத்தகம்.
ஓகே. உங்க தங்கம் எப்படி மதிப்பிடப்பட்டது, எந்த சிஸ்தா அதாவது பியூரிட்டி கணக்குல எடுத்துக்கிட்டாங்க, ஒருவேளை உங்களால கடனை திருப்பி கட்ட முடியலைன்னா உங்க நகைய எப்போ, எப்படி, எந்த விலையில ஏலம் விடுவாங்கங்கிற எல்லா விவரமும் அதுல தெளிவா இருக்கணும். அந்த ஃபைன் பிரிண்ட்ல எதையாவது மறைச்சு வச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு இனி வாய்ப்பே இல்ல. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இந்த கடனோட எல்லா சாதக பாதகங்களையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்குவீங்க. ஆஹா, நாம பேசினது எல்லாம் தொகுத்து பார்த்தா இது ஒரு பெரிய மாற்றம் மாதிரி தான் தெரியுது. தங்கம் எப்படி மதிப்பிடப்படுது, எவ்வளவு கடன் கிடைக்கும், எப்படி திருப்பி கட்டணும், எவ்வளவு வேகமா நகையை திரும்ப பெறணும்னு எல்லா இடத்துலயும் அதிகாரம் கடன் கொடுக்கறவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குறவங்க பக்கம் நகர்த்தப்பட்டிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான விஷயம் என்னன்னா, ரிசர்வ் வங்கி தங்க கடனை ஒரு சாதாரண வணிக பரிவர்த்தனையா மட்டும் பார்க்கல, கோடிக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கு இதுதான் அவசர காலத்துல கை கொடுக்கிற முதல் மற்றும் கடைசி நிதி ஆதாரம், ஒரு பாதுகாப்பு வலை, ஒரு சேஃப்டி நெட். பாதுகாப்பு வலை. அந்த பாதுகாப்பு வலையை யாரும் தவறா பயன்படுத்திடக்கூடாது, அது வலுவா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த அக்கறையோட வெளிப்பாடு தான் இந்த புதிய விதிகள். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த புதிய விதிகள் மூலமா தங்கக்கடன் வாங்குறதுல ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு, ஒரு வெளிப்படைத்தன்மை வருது. இதனால இத்தனை நாளா நம்ம வீடுகள்ல, பீரோக்கள்ல, லாக்கர்கள்ல சும்மா முடங்கி கிடக்கிற ஆயிரக்கணக்கான டன் தங்கம் ஒரு முறையான நிதி சொத்தா, ஒரு ஃபைனான்ஷியல் அசெட்டா பார்க்கப்படுமா? அப்படி நடந்தா தற்பொழுது பொருளாதார ஓட்டத்துல இல்லாம செத்துப்போன சொத்தா இருக்கிற இந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கம் மெதுமெதுவா நாட்டின் பொருளாதார ஓட்டத்துக்குள்ள வர ஆரம்பிக்குமா? இது இந்திய பொருளாதாரத்தோட ஒரு புதிய அத்தியாயத்துக்கு தொடக்கமா அமையுமா? யோசிச்சு பாருங்க.